சேலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளியை திட்டமிட்டு ஏமாற்றிய சம்பவம் அம்பலமானது எப்படி? அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் துணை முதலமைச்சரின் அறிமுகம் இருப்பதாக கூறி பணம் கறந்து ஏமாற்றி வந்த கேடி லேடியின் பின்னணி என்ன? அரியலூர் மாவட்டம் கீழராயபுரத்தைச் சேர்ந்தவர் அரவிந்த் சாமி. மாற்றுத்திறனாளியான இவர் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். மன்னார்குடியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் மூலம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வித்யா மேனல் என்பவரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்துள்ளது. வித்யா அவரிடம் திமுகவில் சேலம் மாவட்ட உதயநிதி நற்பணி மன்றத்தில் நிர்வாக பொறுப்பில் உள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரின் மகன் உதயநிதி உள்ளிட்டோர் தனக்கு நன்கு பழக்கமானவர்கள் என்றும் கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய அரவிந்த் சாமி தனக்கு ஏதாவது வேலை வாங்கி தர சொல்லி அவரிடம் கேட்க, உடனே சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளர் பணியிடம் காலியாக உள்ளது என்றும் அதனை வாங்கித் தருவதாகவும் வித்யா கூறியுள்ளார். மற்றவர்களுக்கென்றால் அதிக பணம் செலவாகும், உங்களுக்காக 2 லட்சம் ரூபாயில் முடித்து தருகிறேன் என கூறியதாகவும் அவரின் ஆசை வார்த்தைகளை நம்பி அரவிந்த் சாமி பணத்தை கொடுத்ததாகவும் தெரிகிறது. ஆனால் பணத்தை வாங்கியது மாயமான வித்யா வேலை வாங்கி தராமல் அரவிந்த் சாமியை அலையவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வித்யாவை நேரில் சந்தித்து பணத்தை திரும்ப கேட்கலாம் என நினைத்து புறப்பட்டவருக்கு வித்யா தலைமறைவாக இருப்பது தெரிந்து விரக்தி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அரவிந்த் சாமி அளித்த புகாரின் பேரில் செவ்வாய்ப்பேட்டை போலீசாருக்கு காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். விசாரணை நடத்திய போலீசார் வித்யா மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அவர் யார் யாரிடமெல்லாம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சாதாரண பெண்மணி ஒருவர் தனக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நன்கு பழக்கம் என கூறி வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.